வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இந்த ஏஐ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போ பல இடத்திலும் பலராலும் பேசப்படுகிறது. இந்த ஏஐ மருத்துவத்துறையில் வந்தால் அதன் காரணமாக பல புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைட் ஆஃப் கம்ப்யூட்டிங்னு சொல்லலாம். அதாவது பல டேட்டாஸ், பல விஷயங்களை மிக 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 விரைவாக தொகுத்து கொடுக்குது. அப்போது இது மருத்துவத்தில் எந்த விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நோயாளியினுடைய நோயை கண்டுபிடிப்பதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நோயாளியுடைய நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் நடக்குது. ஒரு நோயாளிக்கு நம்ம பேசுகிறோம், ஹிஸ்ட்ரி டேக்கிங் சொல்கிறோம், அப்புறம் அவர் பரிசோதனை பண்ணுறோம், என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நம்ம வியாதியை கண்டுபிடிக்கிறோம். இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக 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 விரைவாக செய்து முடிக்கும். ஒன்று. இரண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வியாதியை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகள், அந்த பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசோதனைகளில் எக்ஸ்ரே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி நம்ம பல விதமான டெஸ்ட்டுகள் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ்ரே எல்லாம் ஒரு டாக்டர்கள் பார்த்து இதில் வியாதி இருக்குது இல்லைன்னு சொல்லுவதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் ரேடியாலஜி துறையில் செய்யக்கூடிய பல விஷயங்களை மிக 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 விரைவாக, அதாவது ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு 200, ஒரு நாளைக்கு ஒரு 300 எக்ஸ்ரே பார்க்க முடியும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் அந்த 300 எக்ஸ்ரேவை 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துரும். இது எப்படி இருக்குது? மிக மிக விரைவாக. இதை தவிர புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மருத்துவமனையில் பலவிதமான ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய நடைமுறைகள், அதையும் மிக மிக விரைவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்து கொள்ளும். ஒரு நோயாளியினுடைய தொடர்பு கொள்வது, அந்த நோயாளியை விசாரிக்கும் பொழுது அந்த ரிசப்ஷன், அந்த வேலைகள், இதையெல்லாம் தவிர ஒரு சர்ஜரியே கூட நமக்கு ரொபாட்டிக் மூலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் சர்ஜரியும் செய்ய முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெடிக்கல் மிக மிக அதிகமாக வருகிறது. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மருத்துவமனையே பண்ணிட்டாங்களாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், ரொபாட்ஸ் மூலம். அதனால் லெட் அஸ் see போக போக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.